வெல்கம் பேக் அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் பார்த்தீங்கன்னா, கார்த்திகேயன் தீபம் சீரியலுடைய ஒரு குட்டி அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி நம்ம கார்த்திகை சீரியல் ஆக்ட் பண்ணுற ஆக்டர்ஸ் அவங்க எல்லாருமே ஒரு சின்ன சின்ன ஃபோட்டோஷூட் பிக்சர்ஸை இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு க்யூட்டான மோட்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. ரொம்பவே க்யூட்டாக இருக்காங்க எல்லாருமே. அவங்களோட ஷூட்டிங் ஸ்பாட் டைமில் தான் இந்த ஒரு பிக்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில். இப்போதைக்கு நம்ம சீரியல் என்ன ஸ்டோரி போய்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கார்த்திக் பெங்களூர் வர முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு குட்டி ரீசனை சொல்கிறாங்க. ஸோ எப்படியாவது அவங்க கூட போகிறத நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ ரம்யா கார்த்திக் மேலே கொஞ்சம் க்ரஷ்ஷாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக்கு டவுட் வருது. அதனால நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த அவங்கக்கிட்ட சொல்லிட்டா அப்போது கண்டிப்பாக நம்மக்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கேரிங்காக நடந்துக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கார்த்திக்கு முடிவு பண்ணி நேராக கம்பெனிக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நான் பெங்களூர் வர முடியாது என்னால், ஸோ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கார்த்திக் ரம்யா கிட்ட என்னாச்சு கார்த்திக் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி வாங்க நம்ம காரில் போய்கிட்டே பேசுவோம், கிளம்பலாம், டைம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, நான் இங்கேயே பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, என் ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லை, அதனால் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது ஒய்ஃபா, உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, என் ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லை, அவங்கள பார்த்துக்க சரியான ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் இந்த ஒரு ஷாக்கு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க நம்ம ரம்யா. ஸோ அந்த மாதிரி நடிக்கிறாங்க. கார்த்திக்கு கல்யாணம் ஆன விஷயம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் நினச்சிக்கிட்டாரு போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரம்யாவும் நினச்சிட்டு இருக்காங்க. என்ன நடக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.